வெளிநாட்டில் இருக்கும் உங்களுக்காக இலங்கையில் இருக்கும் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தை எங்கள் சொந்த பெற்றோரைப் போல அன்புடன் நாங்கள் பராமரிக்கின்றோம். மெடிப்ளேஸ். மத்திய கிழக்கிலிருந்து கிடைக்கப்பெறும் செய்திகள் மிகப்பெரிய அச்சத்தையும் ஆபத்தினுடைய எதிர்ப்பு குரல்களையும் கூறிக்கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் ஈரானினுடைய தலைநகர் டெஹ்ரானில் இன்று நடைபெற்ற பிரம்மாண்டமான அல்குத்ஸ் தின பேரணிக்கு அருகே அடுத்தடுத்து நிகழ்ந்த குண்டுவெடிப்புகள் உலகையே அதிர வைத்துள்ளன. டெஹ்ரான் முக்கிய வீதிகளில் புனித ரமலான் மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையான இன்று அல்குத்ஸ் தின பேரணி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த இடத்துக்கு மிக அருகிலேயே அடுத்தடுத்து பல வெடிச்சத்தங்கள் கேட்டுள்ளன. டெஹ்ரானின் தென்கிழக்கு பகுதியான ஜவாடிய பகுதியில் ஒரு வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரானின் அரை அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான நூர் நியூஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. தாக்குதல் நடந்த இடத்திலிருந்து கரும்புகை வானை நோக்கி எழும்புவதையும் அதிர்ச்சியடைந்த மக்கள் அலறியடித்துக் கொண்டு ஓடுவதையும் காட்டும் காணொலிகள் வெளியாகியுள்ளன. பேரணியில் ஈரானினுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலாளர் அலி லாரிராஜியானி மற்றும் அணுசக்தி அமைப்பின் தலைவர் முகமது எஸ்ஸாமி ஆகியோர் பங்கேற்றிருந்த வேளையில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது. அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக இப்போது தெரிகிறது. இஸ்ரேல் ஏற்கனவே டெஹ்ரான் மீது 200க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கியுள்ளதாக கூறியுள்ள நிலையில் இன்று மக்கள் அதிகம் கூடியிருந்த பேரணியை குறிவைத்து தாக்கியிருப்பது போரை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றுள்ளது. ஈரான் தனது புதிய உச்ச தலைவர் அலி கமேனி கொல்லப்பட்ட பிறகு கடுமையான பாதுகாப்பில் இருக்கும் போது இத்தகைய தாக்குதல் நடந்தது அந்த நாட்டின் உளவுத்துறையே பெரிய பின்னடைவாகும். இதே நாளில் துபாயின் நிதி மையத்திலும் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வருகிறது. இது ஈரானின் பதிலடியாக இருக்கலாம் என கருதப்படுகிறது. இந்த நிலையில் ஈரானின் தலைநகர் டெஹ்ரான் இன்று நிலைகுலைந்து போயிருக்கிறது. அல்குத்ஸ் தின பேரணி நடைபெற்றுக் கொண்டிருந்த அதே வேளையில் நகரின் முக்கிய பகுதியான ஜவாடியா மீது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. டெஹ்ரானுக்கு அருகிலுள்ள ஜவாடிய குடியிருப்பு பகுதியை இலக்கு வைத்து இன்று பயங்கர வான்வெளி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் பல வீடுகள் தரைமட்டமானதாகவும் ஏராளமான பொதுமக்கள் காயமடைந்துள்ளதாகவும் ஈரானின் நூர் நியூஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. தாக்குதல் நடந்த இடத்திலிருந்து நூர் நியூஸ் வெளியிட்டுள்ள வீடியோவில் மீட்புப் படையினர் விரைந்து வந்து இடிபாடுகளுக்கு சிக்கியுள்ளவர்களை மீட்பதும் பின்னணியில் கட்டிடங்கள் சிதைந்து குப்பையாக கிடப்பதும் தெரிகிறது. டெஹ்ரான் நகரின் மற்ற பகுதிகளில் பேரணிகள் நடந்து கொண்டிருக்கும் போது மக்கள் நடமாட்டம் மிகுந்த ஒரு பகுதியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது ஈரானிய அரசை கடும் கோபத்திற்கு உள்ளாக்கியுள்ளது. இந்த நிலையில் இந்த தாக்குதல் ஏன் மிகவும் ஆபத்தானது என்ற கேள்வி எழலாம். மிக வலிமையான வான் பாதுகாப்பு அமைப்புகளை கொண்டு டெஹ்ரானுக்குள் புகுந்து ஒரு குடியிருப்பு பகுதியை தாக்கியிருப்பது எதிரியின் வான் ஆதிக்கத்தை காட்டுகிறது. பேரணி நடக்கும் நாளில் தாக்குதல் நடத்துவதன் மூலம் ஈரானிய மக்களின் மன உறுதியை குலைக்க இஸ்ரேல் முயற்சிக்கிறது. வான்வெளி தாக்குதல் தொடரக்கூடும் என்ற அச்சத்தில் மீட்புப் பணிகள் மிகுந்த பதற்றத்துடன் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மத்திய கிழக்கு நாடுகள் போரினால் பதற்றத்தில் இருக்கும் வேளையில் இன்று ஈரான் முழுவதும் மக்கள் அலைக்கடல் என திரண்டு தங்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தினர். புனித ரமலான் மாதத்தின் இறுதி வெள்ளிக்கிழமையான இன்று ஈரான் நாடு முழுவதும் நடைபெற்ற அல்குத்ஸ் தின பேரணிகள் குறித்து விரிவான சில விளக்கங்களும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஈரானின் தலைநகர் டெஹ்ரான் தொடங்கி நாடு முழுவதும் உள்ள முக்கிய நகரங்களில் பல லட்சக்கணக்கான மக்கள் வீதிகளில் இறங்கி போராடினர். ஃபார்ஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளின்படி டெஹ்ரான், இல்ஃபகாம், தப்ரிஸ், கோம், அக்வாஸ், ரஸ்ட் மற்றும் ஹஸ்வின் உள்ளிட்ட பல நகரங்களில் வரலாறு காணாத கூட்டம் கூடியிருந்தது. பேரணியில் பங்கேற்றவர்கள் ஈரானிய மற்றும் பலஸ்தீன கொடிகளை ஏந்தியவாறு பலஸ்தீனத்திற்கு விடுதலை மற்றும் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் கோஷங்களை எழுப்பினர். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடன் நேரடி போர் நடந்து கொண்டிருக்கும் சூழலில் இந்த ஆண்டும் மக்கள் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் திரண்டது ஈரானின் உள்நாட்டு ஒற்றுமையை பறைசாற்றுவதாக அமைந்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கிறது. அதே நேரம் அல்குத்ஸ் தின பேரணிக்கு இவ்வளவு கூட்டம் வந்தது ஏன் என்ற ஒரு கேள்வி எழலாம். அதாவது குறிப்பாக இந்த யுத்த கால பகுதியில் குண்டுகள் வீசப்படலாம் என்ற நிலையில் இப்படிக்கான ஒரு நிலையை ஏன் அவர்கள் எடுத்தார்கள் என்ற கேள்வி வரலாம். புதிய தலைவர் பதவிக்கு பிறகு ஆட்சி மாற்றத்திற்கு அமெரிக்கா முயற்சி செய்யும் வேளையில் மக்கள் இந்த அளவிற்கு திரண்டது தற்போதைய ஈரானிய அரசுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆதரவாக பார்க்கப்படுகிறது. ஈரானின் வெளிநாட்டு கொள்கையின் முதுகெலும்பாக பலஸ்தீன விவகாரம் உள்ளது. போர் சூழலில் இது மேலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. டெஹ்ரானினுடைய ஜவாடிய பகுதியில் வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டதாக செய்திகள் வந்த போதிலும் மக்கள் கலைந்து செல்லாமல் பேரணியை தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய சவாலாக பார்க்கப்படுகிறது. அதே நேரம் நேட்டோ அமைப்பிற்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் இப்போது மிக ஆபத்தான கட்டத்தை எட்டியிருக்கிறது. தற்போது நட்பு நாடான துருக்கியை பாதுகாக்க நேட்டோ படை நேரடியாக களமிறக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கிறது. ஈரானில் இருந்து துருக்கி நோக்கி ஏவப்பட்ட
பாலிஸ்டிக் ரக ஏவுகணை நேட்டோ படைகள் நடுவானிலேயே சுட்டு வீழ்த்தியுள்ளன. இந்த போர் தொடங்கியதிலிருந்து துருக்கியை காக்க நேட்டோ நடத்திய 3வது வான்வெளி தடுப்பு நடவடிக்கை இதுவாகும். நேட்டோ எப்போதும் விழிப்புடன் இருக்கிறது. தனது நட்பு நாடுகளை பாதுகாப்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என நேட்டோ செய்தி தொடர்பாளர் ஆலிசன் ஹார்ட் அதிகாரபூர்வமாக தெரிவித்துள்ளார். ஒருபுறம் ஏவுகணை வந்தாலும் மறுபுறம் துருக்கி பாதுகாப்பு அமைச்சகம் ஈரானுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளது. இந்த ஏவுகணை தவறுதலாக வந்ததா அல்லது திட்டமிட்டு ஏவப்பட்டதா என்பது குறித்து ஈரானிடம் துருக்கி விளக்கம் கேட்டுள்ளது. ஏற்கனவே துருக்கிக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் நிலவும் சூழலில் நேட்டோ துருக்கியை பாதுகாப்பது சர்வதேச அரசியலில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இது ஒரு திருப்பு முனையாக இருக்குமா? இதுவரை இஸ்ரேலுக்கு மட்டும் உதவி வந்த நிலையில் இப்போது தனது உறுப்பு நாடான துருக்கியின் எல்லையில் நேட்டோ நேரடியாக தாக்குதலை முறியடித்திருப்பது போரின் நிலையை விரிவுபடுத்தியுள்ளது. துருக்கியை தாக்கியதன் மூலமாக நேட்டோ நாடுகளின் ஒற்றுமையை சோதிக்க ஈரான் முயற்சிக்கிறதா அல்லது தவறுதலாக ஏவுகணை திசை மாறியதா என்பது இன்னும் மர்மமாகவே உள்ளது. ஒரு பக்கம் ஈரானுடன் கப்பல் போக்குவரத்து டீல் பேசிக்கொண்டு இன்னொரு பக்கம் நேட்டோ மூலம் ஏவுகணையை சுட்டு வீழ்த்துவது துருக்கியின் சாணக்கியத்தை காட்டுவதாக சொல்லுகிறார்கள். இந்த நிலையில் ஆயுத குழுக்களின் காலம் முடிவடைந்து விட்டது. லெபனானில் இருந்து ஐநா சபை தலைவர் விடுத்த நேரடி எச்சரிக்கை. இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா ஆகிய இரு தரப்பினரும் உடனடியாக போரை நிறுத்த வேண்டும் என குட்டரஸ் வலியுறுத்தியுள்ளார். இது இனி ஆயுத குழுக்களுக்கான நேரம் அல்ல, பலம் வாய்ந்த இறையாண்மை கொண்ட நாடுகளுக்கான நேரம் என்று ஹிஸ்புல்லா அமைப்பை சுட்டிக்காட்டி அவர் பேசியுள்ளார். லெபனான் ஒரு சுதந்திர நாடாக மாற வேண்டும் என்றும் அந்த நாட்டின் இராணுவம் மட்டுமே ஆயுதங்களை பயன்படுத்தும் அதிகாரம் கொண்டதாக இருக்க வேண்டும் எனவும் லெபனான் அதிபர் மாளிகையில் உரையாற்றினார். போரின் 11வது நாளில் லெபனானில் சிதைந்து வருவதை கண்டு கவலை தெரிவித்துள்ள அவர் போர் நிறுத்தத்தை எட்டுவதற்கு அனைத்து நாடுகளும் ஒத்துழைக்க வேண்டும் என அறைகூவல் விடுத்துள்ளார். ஐநா தலைவரின் இந்த பேச்சு ஏன் இப்போது முக்கியமானது? ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பு லெபனானுக்குள் ஒரு தனி அரசாங்கத்தைப் போல செயற்படுவதை ஐநா தலைவர் நேரடியாக விமர்சித்துள்ளார். வான்வெளி தாக்குதல்களை நிறுத்திவிட்டு பேச்சுவார்த்தைக்கு வருமாறு இஸ்ரேலுக்கு இது ஒரு மறைமுக எச்சரிக்கையாகும். ஒரு காலத்தில் மத்திய கிழக்கின் பாரிஸ் என்று அழைக்கப்பட்ட லெபனான் இன்று இரு சக்திகளின் மோதலால் சுடுகாடாக மாறுவதை தடுக்க ஐநா எடுக்கும் கடைசி முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது. அதேபோல மத்திய கிழக்கின் போர்க்களத்தில் இப்போது மிக பயங்கரமான திருப்பம் ஏற்பட்டுள்ளது. சற்று நேரத்திற்கு முன்பதாக ஈரானில் இருந்து இஸ்ரேலை நோக்கி புதிய ஏவுகணை தாக்குதல் தொடங்கப்பட்டுள்ளது. ஈரானில் இருந்து இஸ்ரேலை நோக்கி ஒரு பெரிய அளவிலான ஏவுகணை ஏவப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய இராணுவம் சற்று முன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஈரானின் தஸ்னீம் செய்தி நிறுவனம் இஸ்ரேலை இலக்கு வைத்து ஏவுகணை பாய்ச்சப்பட்டதை உறுதிப்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் முழுவதும் உள்ள மக்களின் செல்போன்களுக்கு அவசர எச்சரிக்கை செய்திகள் அனுப்பப்பட்டுள்ளன. மக்கள் அனைவரும் உடனடியாக பாதுகாப்பு அறைகளுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இந்த ஏவுகணைகளை நடுவானில் இடைமறித்து அழிக்கத் தொடங்கியுள்ளன. டெஹ்ரானுடைய ஜவாடிய பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் இந்த தாக்குதலை தொடங்கியுள்ளது. அடுத்த ஒரு மணி நேரம் மிகவும் முக்கியமானது. எத்தனை ஏவுகணைகள் இஸ்ரேலிய பாதுகாப்பை மீறி தரைப்பகுதியை தாக்குகிறது என்பதை பொறுத்தே இஸ்ரேலினுடைய அடுத்த கட்ட பதிலடி இருக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த தாக்குதலை முறியடிக்க அமெரிக்காவின் போர்க்கப்பல்களும் வான் பாதுகாப்பு உதவிகளை வழங்க தொடங்கியிருப்பதாக செய்திகள் கிடைக்கிறது. அதே நேரம் டெஹ்ரானில் இருந்து எமது செய்தியாளர் வழங்கியிருக்கக்கூடிய ஒரு நேரடி ரிப்போர்ட் ஈரானுடைய துணிச்சலையும் அங்கு நிலவும் போர்க்கள சூழலையும் அப்படியே கண்முன் நிறுத்தி இருக்கிறது. குறிப்பாக குண்டுமலைக்கு மத்தியிலும் டெஹ்ரானிலே பேரணி என்ற செய்தி மிகப்பெரிய அளவிலான எதிர்பார்ப்புகளையும் எதிர்வினைவுகளையும் ஆற்றியிருக்கிறது என்று சொல்லலாம். டெஹ்ரானுடைய மையப்பகுதியான இன்கிலாப் சதுக்கத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு அல்-குதிஸ் தின பேரணியை நடத்தியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இந்த நிலையில் வடக்கு இஸ்ரேலில் விழுந்த ஏவுகணை 2 படுகாயம் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. வடக்கு இஸ்ரேல் பகுதியை இலக்கு வைத்து நடத்தப்பட்டு ஏவுகணை தாக்குதலில் பொதுமக்கள் 2 காயமடைந்துள்ளதாக இஸ்ரேலிய ஊடகமான காட்ரஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த தாக்குதலில் 60 வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவரும் 50 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணும் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் உடனடியாக மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். அவர்களின் நிலைமை குறித்து கூடுதல் விவரங்கள் எதிர்பார்க்கப்படுவதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது என்றும் சொல்லிக் கொள்ளலாம். அதே நேரம் ஹிஸ்புல்லா மற்றும் ஈரானின் ஏவுகணைகள் தொடர்ந்து வடக்கு இஸ்ரேலை குறிவைப்பதால் அந்த பகுதியில் உள்ள பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஏற்கனவே வெளியேற்றப்பட்டுள்ள நிலையில் இந்த தாக்குதல் எஞ்சியிருக்கும் மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செய்தி எதை காட்டுகிறது என்று சொன்னால், இஸ்ரேலினுடைய அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்பை மீறி சில ஏவுகணைகள் தரைப்பகுதியை தாக்குகிறது என்பது பாதுகாப்பு ஓட்டையை சுட்டிக்காட்டுகிறது. இராணுவ தளங்களை தாண்டி ஏவுகணை கிளைகள் மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு விட தொடங்கி இருப்பது போரின் கோரமுகத்தை காட்டுகிறது. பொதுமக்கள் காயமடைந்திருப்பதை தொடர்ந்து இஸ்ரேல் தனது தாக்குதல் வேகத்தை இன்னும் சில மணி நேரங்களில் பல மடங்கு அதிகரிக்க வாய்ப்புள்ளது எனவும் தகவல்கள் கிடைக்கிறது. இவை அண்மைய செய்திகளினுடைய தொகுப்பாகும்.